என் பேர் மதுரை விநாயகம், கரூர்லேருந்து வந்திருக்கிறேன். ஈரோடு பை எலெக்ஷனுக்கு போட்டியிடுறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் போட்டியிடுறதுக்கான ரீசன் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், சட்டசபையில் என்னெல்லாம் நடக்குது பாருங்க. நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிற பிரதிநிதிங்க எல்லாருமே அங்கே போயிட்டு மார்க்கெட்டிங் மீன் மார்க்கெட்டில் சண்டை போடுற மாதிரி தான் சண்டை போட்டுருக்காங்க. தொகுதியினுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதில்ல. நான் வெளியில் வந்த பிறகு ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் போய் பார்க்குறேன், எந்த வேலையும் சரியாகவே செயல்படலை. அதனால் இந்த ஆதங்கத்தில் நான் ஆர்மியில் போட்டியிட வந்திருக்கிறேன். செய்கிற நிறைய சீர்திருத்தம்லாம் செய்ய விரும்புகிறேன். மக்கள் நிதி சுமையாலும் மன உளைச்சலாலையும் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வரிப்பணத்தையே அவங்க எடுத்துக்கிறாங்களா கண்டி மறுபடியும் அவங்க வரிப்பணத்தை எடுத்தாலும் உறிஞ்சினாலும் அவங்க மேலே நிறைய திணிக்கிறாங்க. அதாவது சுதந்திரம் 75 ஆண்டுகள் மேலே ஆயிட்டும் மக்கள் நிம்மதியாக இல்லை, அரசியல்வாதிங்க தான் நிம்மதியாக இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். மீடியாவது 3வது கண்ணு. நான் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக கொண்டுட்டு போங்க. மனிதனுடைய 7வது அறிவை தட்டி எழுப்புற மாதிரி வேலையை பண்ணுங்க. 20 ஆண்டு கால கோரிக்கை இங்கே என்ன நடக்குது செய்யாமே இருக்குது. இங்கே 500க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயம், அதாவது தொழில் சம்பந்தமாகவும் சாயப்பட்ட சம்பந்தமானவும் 500க்கும் மேற்பட்ட இருக்கிறாங்க. இவங்களுடைய தினந்தோறும் 1 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. ஆற்றுல எடுத்து டைரக்டா இதில் கொடுத்து அப்படியே திரும்ப அப்படியே எதுவுமே இது பண்ணது இல்லை, சுத்திகரிப்பு பண்றதே இல்லை, அப்படியே டைரக்டா விட்டுறாங்க. இந்த தண்ணி தான் பூமிக்குள்ள ஊறுது. இதே தண்ணி தான் மக்கள் சாப்பிட்றாங்க. இதனால தோல் வியாதியில ஆரம்பிச்சு பலவிதமான வியாதிகள் இந்த ஜிஹெச்ல ஏகப்பட்ட ஜனங்க குவிஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைய இதை உடனடியா செய்வேன். 25 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. ஒரு புறநகர பேருந்து நிலையம் பண்ணாமையே இருக்குது. இந்த மாதிரி சில கோரிக்கைகள் நிறைய இருக்குது. மஞ்சள் உற்பத்திக்கு எஃப்சிஐ போன்ற குஜராத், மகாராஷ்டிரா போன்ற குளிர்பதன கிடங்கு கண்டிப்பா செய்ய தரோம். இங்க அதுக்கு முக்கியமானது இது. அதெல்லாம் செய்யாமே இருக்குது. கடந்த 5 ஆண்டு காலமாக எம்எல்ஏ ஆபீஸ் ஓபன் பண்ணாதவே இருக்குது. மக்களுடைய கோரிக்கையை கேட்டு எடுத்து எதுவும் செய்யறதுக்கு இது மாதிரி இல்லாமே இருக்குது. எனக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். நேற்று நான் நாட்டு மக்களுக்காக நல்லா இருக்கிறாங்க சொல்லிட்டு நான் போர்க்களத்தில் இருந்தேன். கார்கில் போர்ல இருந்து ஆரம்பிச்சு கண்டமிட்டு கண்டம் பாயும் அக்னி ஏவுகணை எல்லாம் இருக்காங்களா, அந்த இதெல்லாம் பணிபுரிந்து வந்த நான் மண்ணை பாதுகாத்தேன். மக்கள் நிம்மதியா இருக்காங்க சொல்லிட்டு. ஆனா இங்க கிரவுண்ட்ல பார்த்த பிறகு எதுவுமே இல்லை. எனக்கே நிறைய இது நடந்தது. ஸோ அதெல்லாம் இந்த ஒரு இதுல நான் சரியான விரும்புறேன். இப்போ ஒரு காலகட்டத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்கா, விஓண்ட ஒரு லெட்டர் கொடுத்தா ஒரு நாள்ல அவர் ரிப்ளை கொடுத்தாகணும். அதுக்கடுத்து ஆர்ஐ போச்சுன்னா 3 நாள் அது ரிப்ளை கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி தாசில்தாரா 5 நாள். இந்த மாதிரி அப்படியே படிப்படியா இத்தனை நாளுக்குள்ள பண்ணுவேன். நான் என்கிட்ட மீடியா மூலமா என்னென்னலாம் மக்களுக்கு பிரச்சனைகள்லாம் வருதுனாக்கா உடனடியாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தகவல் கொடுத்தீங்கன்னாக்கா அன்னன்னைக்கே அப்டேட் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்ல செய்யறதுக்காக தான் நேற்றுக்கு இதே உடையில எந்த கோழி வந்தாலும் என் மேல ஓடணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ட்ரெஸ்ல நான் இலையில இருந்தேன். அதே ட்ரெஸ்ல இந்த தொகுதி மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக செய்ய வந்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.